ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். விரைவாக தமிழ் வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் நம்ம மொழிபெயர்க்க போகிறோம். நாம் ஒருத்தங்க புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க போகிறோம். We can understand each other. நாம் ஒருவரை புரிந்து கொள்ள முடியும். We can understand each other. each otherனா ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு அர்த்தம் தருது. உனக்கு அவளை ஞாபகம் இருக்கா? Do you remember her? Do you remember her? உனக்கு அவளை நினைவிருக்கிறதா? ரிமெம்பர்னா பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கிறது. நாம நம்ம பயணத்தை திட்டமிடணும். We should plan our trip. நாம் நமது பயணத்தை திட்டமிட வேண்டும். We should plan our trip. ட்ரிப்னா பயணம், சிறு பயணம் அப்படி அப்படின்னு தரும். நீ உன் ஃப்ரெண்டை கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் நண்பரை கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட். கேன் ஆஸ்க்னா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் தருது. நான் உனக்காக ஏதோ செய்யணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. நான் உனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. சம்திங்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம் தருது. தினேஷ் இன்னைக்கு போக முடியாது. தினேஷ் கான் கோ டுடே. தினேஷ் இன்று போக முடியாது. தினேஷ் கான் கோ டுடே. கான்கோனா போக முடியாது. தியா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனா. தியா went about 30 minutes ago. தியா 30 நிமிடங்களுக்கு முன்பு சென்றாள். தியா went about 30 minutes ago. அகோனா முன்பு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃப்ரிட்ஜில் எதுவும் மிச்சம் இல்லை. There is nothing left in the fridge. ஃப்ரிட்ஜில் எதுவும் மிச்சம் இல்லை. There is nothing left in the fridge. லெஃப்ட்னா மிச்சம் இருக்கிறது. என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல. ஐ காண்ட் ரெசிஸ்ட் இட். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஐ காண்ட் ரெசிஸ்ட் இட். காண்ட் ரெசிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியலை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் கேக் சாப்பிட உற்சாகமாக இருக்கேன். ஐ எம் so excited to eat the cake. I am so excited to eat the cake. நான் கேக்கை சாப்பிட மிகவும் உற்சாகமாக இருக்கேன். எக்ஸைட்டட்னா பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அப்படின்னு அர்த்தம் தருது. உங்கள் டாக்ஸி இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும். யுவர் டாக்ஸி வில் பி ஹியர் இன் 5 minutes. உங்கள் டாக்ஸி இன்னும் 5 நிமிடங்களில் வந்துவிடும். யுவர் டாக்ஸி வில் பி ஹியர் இன் 5 minutes. இன் 5 minutesனா பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்களில் அப்படின்னு அர்த்தம் தருது. நீ எப்போ இங்க சேர்வ? நீங்கள் எப்பொழுது இங்கு அடைவீர்கள்? When will you reach here? When will you reach here? Reachனா பார்த்தீங்கன்னா சேர் அப்படின்ற அர்த்தம் தருது. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். I need to go home as soon as possible. நான் சீக்கிரம் வீட்டிற்கு போக வேண்டும். I need to go home as soon as possible. as soon as possibleனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அப்படின்ற அர்த்தம் தருது. உனக்காக அங்கே காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ தேர். ஐ வில் வெயிட் ஃபார் யூ தேர். உனக்காக அங்கே காத்திருப்பேன். உனக்கு யார் அதை கொடுத்தாங்க? Who gave it to you? உங்களுக்கு அதை யார் கொடுத்தது? Who gave it to you? இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. It is very crowded here. இங்க கூட்டம் அதிகமா உள்ளது. It is very crowded here. crowdedனா கூட்டமாக, நெரிசலாக அப்படின்னு அர்த்தம் தருது. இப்போ என்ன டைம்? What time is it now? இப்பொழுது நேரம் என்ன? What time is it now? அதுக்கு அவ கூடுதல் கட்டணம் கட்ட வேண்டி இருக்கும். She will have to pay an additional fee for that.
அதற்கு அவள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். She will have to pay an additional fee for that. அடிஷ்னல் ஃபீனா கூடுதல் கட்டணம் அப்படின்னு அர்த்தம் தருது. will have to payனா கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சூர்யா அங்கு இருந்திருக்கணும். சூர்யா should have been there. அங்கே சூர்யா இருந்திருக்க வேண்டும். should have beenனா இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. உங்க ஷூவை கழட்ட முடியுமா? கேன் யூ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்? உங்கள் காலணிகளை கழட்ட முடியுமா? கேன் யூ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்? டேக் ஆஃப்னா கழட்டுறது அப்படின்ற அர்த்தம் தருது. அடுத்த மாதம் இறுதி தேர்வு. The final exam is next month. அடுத்த மாதம் இறுதி தேர்வு. The final exam is next month. இந்த ட்ரெஸ் கலரை பாரு. Look at the color of this dress. இந்த ஆடையின் நிறத்தை பாருங்கள். Look at the color of this dress. Look atனா பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஏற்கனவே உங்ககிட்ட அவை நிறைய இருக்கு. You have plenty of them already. உங்களிடம் ஏற்கனவே ஏராளமானவை உள்ளன. You have plenty of them already. plentyனா ஏராளமான அப்படின்னு அர்த்தம் தருது. அதை எப்படியும் நான் வாங்க போறேன். I am going to buy it anyway. நான் எப்படியும் அதை வாங்க போகிறேன். I am going to buy it anyway. anywayனா எப்படியும் அப்படின்னு அர்த்தம் தருது. பள்ளி முடிந்ததும் அவனை அழைத்து வருவது அவ முறை, அவளுடைய டேர்னு. இட் இஸ் ஹர் டர்ன் டு பிக் அப் ஹிம் ஆஃப்டர் ஸ்கூல். பள்ளி முடிந்ததும் அவனை அழைத்து வருவது அவளுடைய முறை. இட் இஸ் ஹர் டர்ன் டு பிக் அப் ஹிம் ஆஃப்டர் ஸ்கூல். பிக்கப்னா பார்த்தீங்கன்னா அழைத்து வருவது அப்படின்னு அர்த்தம் தருது. அவங்க அதை சரி பண்ணுவாங்க. they will fix it. அவர்கள் அதை சரி செய்வார்கள். they will fix it. will fixனா பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவார்கள், சரி செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்க வேற எதுவும் வாங்கணும்னு நீ நினைக்கிறியா? do you think we should buy anything else? நாங்கள் வேறு ஏதாவது வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? do you think we should buy anything else? anything elseனா வேறு ஏதாவது அப்படின்னு அர்த்தம் தருது. அங்கு செல்ல எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. it took me 2 hours to get there. அங்கு செல்ல எனக்கு 2 மணி நேரம் ஆனது. it took me 2 hours to get there. to getனா செல்ல அப்படின்னு அர்த்தம் தருது. இங்க என்னால் சாலையை கூட தெளிவாக பார்க்க முடியவில்லை. I can't even see the road clearly. என்னால் சாலையை கூட தெளிவாக பார்க்க முடியவில்லை. I can't even see the road clearly. clearlyனா பார்த்தீங்கன்னா தெளிவாக, ஈவன்னா கூட அப்படின்னு அர்த்தம் தருது. அவங்க சுற்றுலாவை தொடர்வாங்க. they will continue the picnic. அவர்கள் சுற்றுலாவை தொடர்வார்கள். will continueனா தொடர்வார்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. பிக்னிக்னா சுற்றுலா. நீ எப்பொழுதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற? நீங்கள் எப்பொழுதெல்லாம் துரித உணவை சாப்பிடுகிறீர்கள்? how often do you eat fast food? how oftenனா எப்பொழுதெல்லாம் அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கிருந்து 10 நிமிஷத்துல விமான நிலையம் இருக்கு. the airport is 10 minutes away from here. இங்கிருந்து 10 நிமிட தூரத்தில் விமான நிலையம் உள்ளது. the airport is 10 minutes away from here. from hereனா இங்கிருந்து அப்படின்னு அர்த்தம் தருது. நீ இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிற? what do you think of this place? இந்த இடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? what do you think of this place? this placeனா இந்த இடம் அப்படின்னு அர்த்தம் தருது. போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம், சந்திச்சோம். we met last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்தித்தோம். we met last Sunday. last Sundayனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவ இங்க என்ன வர சொன்னா?
She told me to come here. அவள் என்னை இங்கே வர சொன்னாள். She told me to come here. To comeனா வர அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கு என்னுடைய முதல் முறை இது. This is my first time here. This is my first time here. First timeனா பார்த்தீங்கன்னா முதல் முறை அப்படின்னு அர்த்தம் தருது. உங்க அப்பா ஒரு வடிவமைப்பாளர். Your father is a designer. Your father is a designer. Designerனா பார்த்தீங்கன்னா வடிவமைப்பாளர் அப்படின்னு அர்த்தம் தருது. இன்னைக்கு காலையில நான் அவனை பார்க்கல. I didn't see him this morning. இன்று காலை நான் அவரை பார்க்கவில்லை. I didn't see him this morning. This morningனா இன்னைக்கு காலையில. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? Do you know where it is? அது எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know where it is? நான் அதை சில நேரங்கள்ல பயன்படுத்துறேன். I use that sometimes. நான் அதை சில நேரங்களில் பயன்படுத்துகிறேன். I use that sometimes. Sometimes சில நேரங்களில். அதை கத்துக்கிறது கஷ்டம். It is hard to learn. It is hard to learn. கற்றுக்கொள்வது கடினம். டு லேர்ன்னா கத்துக்கிறது. கற்றுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். நாங்க ஒவ்வொரு வாரமும் அங்க விளையாடுறோம். We play there every week. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கு விளையாடுகிறோம். We play there every week. Every weekனா ஒவ்வொரு வாரமும். கிளாஸஸ முடிக்கலையா? அவன் வகுப்புகளை முடிக்கவில்லையா? Didn't he finish classes? அவன் வகுப்புகளை முடிக்கவில்லையா? Didn't he finish classes? அவ போனை எடுக்கல. She didn't pick up the phone. அவள் போனை எடுக்கவில்லை. She didn't pick up the phone. Didn't pick upனா எடுக்கல அப்படின்னு அர்த்தம் தருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தீனா கூட விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். I think his friends play with Dina. அவருடைய நண்பர்கள் தீனாவுடன் விளையாடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். I think his friends play with Dina. வினோத் இன்னும் வரல. வினோத் hasn't come yet. வினோத் இன்னும் வரவில்லை. வினோத் hasn't come yet. yetனா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தருது. அவன் ப்ராமிஸ் பண்ணானா? Did he promise? அவர் வாக்குறுதி அளித்தாரா? Did he promise? ப்ராமிஸ்னா பார்த்தீங்கன்னா உறுதி அளிக்கிறது, வாக்குறுதி அளிக்கிறது. இரு தேர்வை பற்றி அவள் மிகவும் பதட்டமா இருக்கா. She is so nervous about the final exam. இரு தேர்வை பற்றி அவள் மிகவும் பதட்டமாக இருக்கிறாள். She is so nervous about the final exam. நர்வஸ்னா பதட்டமாக அப்படின்னு அர்த்தம் தருது. ஜேம்ஸுக்கு நிறைய வேலை இருக்கு. ஜேம்ஸ் has a lot of work to do. ஜேம்ஸுக்கு நிறைய வேலை இருக்கு. ஜேம்ஸ் has a lot of work to do. to doனா செய்ய அப்படின்னு அர்த்தம் தருது. அவளுடைய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? Do you have her phone number? அவளுடைய தொலைபேசி எண் உங்களிடம் இருக்கிறதா? Do you have her phone number? நீ அதை போட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. I haven't seen you wear it before. நான் அதை அணிந்து நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. I haven't seen you wear it before. Beforeனா முன் அப்படின்னு அர்த்தம் தருது. டேவிட் கிட்ட அவ இமெயில் அட்ரஸ் இருக்கு. டேவிட் has her email address. டேவிட் அவளின் மின்னஞ்சல் முகவரியை பெற்றுள்ளார். டேவிட் has her email address. அந்த ட்ரெஸ் புதுசா? இஸ் த ட்ரெஸ் நியூ? அந்த ஆடை புதியதா? இஸ் த ட்ரெஸ் நியூ? இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். யூ கேன் ரீட் திஸ் புக். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். யூ கேன் ரீட் திஸ் புக். கேன் ரீட்னா படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து அப்படி கத்த வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்க்ரீம் லைக் தட். தயவு செய்து அப்படி கத்த வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்க்ரீம் லைக் தட்.
ஸ்க்ரீம்னா வந்து அலறது கத்துறது அப்படின்ற அர்த்தம் தருது. இது சாதாரணம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் நார்மல். இது சாதாரணமானது என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் நார்மல். அதை யாரும் என்கிட்ட சொல்லல. நோ ஒன் டோல் மீ தட். அதை யாரும் என்னிடம் சொல்லவில்லை. நோ ஒன் டோல் மீ தட். நோ ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தருது. நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். I forgot to tell you. நான் உனக்கு சொல்ல மறந்து விட்டேன். I forgot to tell you. To tellனா வந்து சொல்ல அப்படின்னு அர்த்தம் தருது. ஜோசப் அவங்க கிட்ட அதை பத்தி பேசணும். ஜோசப் have to talk about it with them. ஜோசப் அவர்களுடன் அதை பற்றி பேச வேண்டும். ஜோசப் have to talk about it with them. have to talkனா வந்து பேச வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. இது இந்த பார்ட்டிக்கு ஏத்ததுன்னு நீ நினைக்கிறியா? Do you think it is suitable for this party? இது இந்த பார்ட்டிக்கு ஏற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think it is suitable for this party? இப்போ அதை தீர்க்க இதுவே சிறந்த வழி. It is the best way to solve it now. இப்பொழுது அதை தீர்க்க இதுவே சிறந்த வழி. It is the best way to solve it now. பெஸ்ட் வேனா வந்து சிறந்த வழி அப்படின்ற அர்த்தம் தருது. மலர் அவங்க கிட்ட அடுத்த திட்டம் பத்தி பேசுவா. மலர் will discuss further plan with them. மலர் அவர்களுடன் அடுத்த திட்டம் பற்றி ஆலோசிப்பார். மலர் will discuss further plan with them. will discussனா வந்து ஆலோசிப்பா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.